வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அண்மை தகவல் கொடுத்துட்ருக்கோம். தேர்தல் ஆணையம், உச்சநீதிமன்றம் தேர்தல் ஆணையத்திட்ட நேற்று பல கேள்விகள் கேட்டிருக்குது. இதுக்கு முன்னாடி பல கேள்விகள் கேட்டுச்சு. நேற்று கேட்ட கேள்விகள் டிஜிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஏன் இந்த தாமதம் அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் கேட்டது. அபிஷேக் சிங்வி நிறையா பேசினார். இதையும் தாண்டி இப்போ தேர்தல் ஆணையமோ இல்லை இடி, சிபிஐ உள்ளிட்ட அமைப்புகள் மீது 19 ரூபா குறை சொல்கிறது இந்திய ஜனநாயகத்துக்கு நல்லதல்ல. ரொம்ப எச்சரிக்கையாக தான் பேசணும். ஆனால் எங்கே சந்தேகம் வருதுன்னா, இந்திய ஜனநாயகத்தில் மிக மிக முக்கியமானது தேர்தல் ஆணையம். ஏன்னா அவங்க தான் சின்னத்தை கொடுக்கணும், தேர்தலை நடத்தணும். அப்படிப்பட்ட நேரத்தில் நேற்று தேர்தல் ஆணையம் பேசிய வார்த்தைகள் இன்னும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடியும் இந்த ஏன் லேட்டு, அந்த ஓட்டு சதவீதம் 60ங்கிறாங்க, 69ங்கிறாங்க, ஏன் இந்த காலதாமதம், அதையும் சார்ந்து ஏன் இந்த முரண்பாடு, போன தடவை நடக்கும்போது கூட இந்த மாதிரி நடக்கலையே, இந்த தடவை அதிகமாக நடக்குது, ஏன் இந்த விஷயம் அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்கும்போது இன்றைக்கி பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கிறது தேர்தல் ஆணையம். இப்போ திடீர்னு இன்னொரு தகவல் என்னென்னா, 3 தேர்தல் ஆணையர்கள் இருக்காங்க. அதில் ராஜீவ்குமார் அவர்கள், இப்போ சுபியார் குமார், இன்னொருத்தரை போட்டாங்க. இதில் திடீர் திருப்பமாக இந்த 3 பேர்களுக்குள்ளேயே கருத்து முரண்பாடு. அதனால் ஒருத்தர் சொல்கிறத இன்னொருத்தர் கேட்க மாட்டுறாங்க. ஏன்னா நேற்று உச்சநீதிமன்றத்தினுடைய அந்த வாதத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே நல்லா வெளிப்படும். தேர்தல் ஆணையரை நீக்கணும் அப்படின்னா பாராளுமன்றத்தில் பெரும்பான்மையாக ஓட்டளித்தாங்கன்னா அவரை எடுத்துடலாம், இல்லைனா அவர் எடுக்க முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போ தேர்தல் முடிந்த உடனே, ஏன்னா இந்தியா கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு பெரும்பாலும் எல்லாரும் சொல்லிட்டு இருக்கும்போது கருத்து கணிப்புலேருந்து எல்லாம் அப்படி தான் வருது. அப்போ தேர்தல் ஆணையர்களுக்குள்ளே ஒரு முரண்பாடு. யார் முன்னாடி போய் இன்றைக்கி காங்கிரஸோட அணுக்கமாக இருக்கிறது? ஏன்னா எல்லா இடத்துலையும் இது நடக்கும்ல. இதில் எப்படி சொல்கிறதுனா, அதிகாரம் எந்த பக்கம் சாயுதோ அந்த பக்கம் இயற்கையிலேயே மனிதர்கள் போவார்கள். இதில் அவங்கன்னே குறை சொல்ல முடியாது. நம்ம எல்லா இடத்துலையும் பார்த்துருக்கோம். ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்த உடனே எதிர்கட்சியிலேருந்து எத்தனை பேர் போகிறாங்க, ஆளுங்கட்சியிலேருந்து யாரும் போக மாட்டாங்க. நீங்கள் பாருங்கள், வரலாற்றையே பாருங்கள், எதிர்கட்சியிலேருந்து தான் போவாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை நிறைய பேர் சொல்கிறாங்கல்ல, சொல்ல முடியாதுங்க. மேலே காங்கிரஸ் ஆட்சி அமித்ஷாவே போனாலும் போயிடுவார், ஏன் அந்த யோசனை உங்களுக்கு? மோடின்னு சொல்ல முடியாதுங்க. அவர் கொஞ்சம் யோசிப்பார். ரொம்ப படுதோல்வி அடைஞ்சுன்னா காப்பாற்றிக்க போனாலும் போவார். பவர் தானங்க முக்கியம் எல்லாத்துக்கும். பவர் மிஞ்சி தானே எல்லாம். பவர் இல்லைனாலும் மனிதனால் இருக்க முடியல இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தேர்தல் ஆணையமோ தேர்தல் அந்த அதிகாரிகளோ அவர்கள் நம்பகத்தன்மை அப்படிங்கிறது கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா டிஎன் சேஷன் 1990 பயங்கரமாக இருந்து உங்களுக்கு தெரியும் எப்படி நடத்தினார் தேர்தல்னு. அதுவே தனியாக வீடியோ போல் அவருடைய சாதனைகள். ஏன்னா அவரை பர்சனலாக எனக்கு தெரியுங்கிறனால அவரை பற்றியான விஷயங்களை பற்றியே நம்ம பேசலாம். அப்புறம் இங்கே தமிழ்நாட்டில் நரேஷ் குப்தா அருமையான ஒரு தேர்தல் ஆணையர். நான் சந்தித்த நிறைய பேரில் அவர் ஒரு நல்ல ஒரு மனிதர். இப்படி நிறைய பேர் சொல்லிட்டே வரலாம் ஞாபகத்துக்கு வந்ததுலேருந்து. ஏன்னா இன்னைக்கு தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது நேற்று அவர்கள் சொன்ன தகவல் என்ன சொல்கிறாங்க உச்சநீதிமன்றத்தில் அப்படின்னு பார்த்துட்டு வருவோம். நேற்று என்ன சொன்னாங்க முழுக்க அதை படித்து பார்த்தீங்கன்னா, இல்லைங்க இந்த ஒரு வாக்குப்பதிவு நடக்குது, நடந்து முடிஞ்சு 11 மணி வாக்கு சதவீதம், 12 மணி வாக்கு சதவீதம், 1 மணி வாக்கு சதவீதம்னு நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் சொல்லாத ஒன்று என்னென்னா 5 to 6 இல்லைன்னா 4 to 6ன்னு வச்சுக்கோங்க. 2 மணி நேரம் தான். இந்த 2 மணி நேரம் சாயங்காலம் அது முடிஞ்சதுக்கப்புறம் பெட்டிலாம் வச்சதுக்கப்புறம் அடுத்த நாள் வெளியிடுறீங்க. அது ஒரு தகவலாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3ஆவது நாள் ஒரு தகவலாகுது. தமிழ்நாடு உள்ளிட்ட மாவட்டங்களில் 11 நாளைக்கு அப்புறம் வெளியிட்டீங்க. இதுதான் விவாத பொருளாக இருக்குது. ஏற்கனவே தேர்தல் ஆணையம், தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடுகள் மீது 1000 குற்றச்சாட்டு எதிர்க்கட்சி சொல்லிட்டு இருக்கும்போது, இவிஎம் மிஷினை ஏமாத்துறாங்க, சிப்பு வைக்கிறாங்க, அந்த சிப்பு கரெக்டாக என்ன பண்ணுமா, எண்ணிக்கை வாக்கு எண்ணிக்கை இப்போ எல்லோரும் ஓட்டு பதிவு பண்ணிட்டு போயிடுறாங்க, அந்த சிப்பு உள்ளே இருக்கும். அப்போ நீங்கள் அழுத்தி பார்த்தீங்கன்னா காங்கிரஸுக்கு 10, பிஜேபிக்கு 3 இருக்குமா. ஆனால் சிப்பு என்ன பண்ணணுன்னா, என்னைக்கு நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்களோ அன்னைக்கு அதை ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்காங்க. பிஜேபி 30ன்னு காட்டும். இது கடந்த காலத்தில் சில இடத்துலலாம் நடந்திருக்கு. பொன்ராஜ் அவர்கள் சொல்கிறார் நிறைய இடத்துல நடந்துக்குது, இப்படி தான் பிஜேபி ஜெயிக்குது. ஆனால் பெரும்பாலும் மக்களுக்குள்ளே அந்த சந்தேகம் இருக்குது. இவிஎம்னு ஒரு சந்தேகம் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி என்னென்னா மக்கள் என்ன நம்புகிறாங்கன்னா, இங்கேருந்து ஜெர்மனியில் இருக்க ஒருத்தட்ட வாட்ஸ்அப்பில் பேசுகிறோம், இங்கே ஃபோன் அடித்தா உடனே போகுது. நீங்கள் இன்றைக்கி எவ்வளோ தொழில்நுட்பம் வந்துருச்சு. உங்கள் குரல் மாதிரியே ஹிந்தியில் பேசுனீங்கன்னா உடனே மாறுது. கூகுளில் அடித்தா அப்படி போகுது. பிடிஎஃப்னு இன்றைக்கி பண்ண முடியாது எதுவும் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு. ஏன்னா விவசாயி மோட்டர் போடுறது இங்கேருந்தே மோட்டர் போடுறோம், இங்கேருந்து இப்படி அழுத்தணும்னா வீட்டில் மோட்டர் போடுறது, அங்கேருந்தே கண்காணிக்கலாம் வீட்டை. இப்படி டெக்னாலஜிங்கிறது ஒரு எல்லைக்கு மீறி போயிடுச்சு.
டிரைவரே இல்லாமல் கார் ஓடுது. அப்படிங்கும்போது இதை ஏன் பண்ண முடியாதுங்கிற வாதம் உண்மையிலே ஏற்றுக்கொள்ள வேண்டியது தான். சாதாரண மக்கள் மட்டும் இல்லை, ஓரளவுக்கு படித்தவங்க கூட சொல்கிறது கரெக்டு தானே. எத்தனை அதிகாரிகள் திமுக எல்லோரும் இருக்காங்க ஏஜெண்ட்டாக, எப்படிங்க மாற்ற முடியும்னா, அதை மாற்ற முடியும்னு சொல்கிறவங்க ஒன்று தான் கேட்குறேன். ஏங்க மேனுஃபேக்சர் பண்ணுறது யார்? காங்கிரஸ் பண்ணுதா பிஜேபி பண்ணுதா? இல்லைங்க, 2 பேரும் பண்ணலைங்க. சரி ரைட்டு. அதில் இயக்குனராக இருக்கிறது யார்? காங்கிரஸ்காரங்களா பிஜேபிக்காரங்களா? பிஜேபிக்காரங்க. பிஜேபிக்காரங்களாக இருக்கும்போது ஏன் அவங்க அட்வான்டேஜ் எடுத்துக்க முடியாது? ஏன் அவங்க சொல்கிறாங்கன்னா, எப்படி அது ஒட்டுமொத்தமாக ஹரியானாவில் ஃபுல் ஸ்விங்கு, ராஜஸ்தானில், மத்திய பிரதேசத்தில் எப்படி அப்படி ஃபுல்லாக அடிக்க முடியும்? அப்போ ஒரு லாஜிக்காக பார்க்கும்போது ஒருத்தர் தவறு பண்ணுறாருன்னா என்ன பண்ணுவார் அவருன்னா, இந்தியா முழுக்க நாலேஜ் உள்ளவங்க இல்லாமல் இதை பண்ண முடியாது. என்ன பண்ணுவாங்க, தமிழ்நாட்டில் நமக்கு ஒன்றும் ஆள் இல்லை, இங்கே நம்ம ஜெயிக்கக்கூடாது, இங்கெல்லாம் அப்படியே விடுங்க, அந்த வாக்குப்பதிவு என்ன நடக்கட்டும் அதே விட்டோம். எந்த இடத்துல நமக்கு செல்வாக்கு இருக்கிற மாதிரி இப்போ தெரியுது, இந்தி பெல்ட்டு, அந்த பெல்ட்டில் அடிங்க, ஃபுல்லாக அடின்னு எல்லாத்தையும் அடி அப்படின்னு ஏன் சொல்லியிருக்கக்கூடாது அப்படின்ட்டு நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஏகப்பட்ட விவாதங்கள்லாம் தேர்தல் ஆணையத்துக்கு போய் தேர்தல் ஆணையம் வந்து இல்லை மனித தவறு தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனாலும் தொடர்ந்து முரண்பாடு இது நடந்த கோர்ட்டில் வந்து தேர்தல் ஆணையத்தை அந்த கேஸ் நடந்துட்டு இருக்கும்போது அன்னைக்கு கேரளாவில் வந்து மாதிரி வாக்குப்பதிவில் ஒரு ஓட்டு போட்டால் தாமரைக்கு 5 விழுது. என்னங்க இது பாருங்கன்னு சொல்லி தேர்தல் ஆணையம் கேட்குது, சுப்ரீம் கோர்ட் கேட்குது. திடீர்னு போன வழக்கு, அதாவது வந்து அந்த மாற்றி கீத்தி பண்ணது, இது சதவீதம் மாறினது. நேற்று உச்சநீதிமன்றம் வந்து என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க கேட்கும்போது நல்லா ஒன்று புரியுது. தேர்தல் ஆணையம் நம்ம என்ன சொல்கிறோம், டிஜிட்டல் பணப்பரிவு எல்லாம் டிஜிட்டல். ஆனால் என்ன சிக்கல் வருதுன்னா, டிஜிட்டலாக இருக்கக்கூடிய, அதுவும் முக்கியமாக இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் ஏன் இந்த தகவல் முன்னுக்கு பின் முரணாகுது, உடனே சொல்ல முடியலன்னு ஏன் சொல்லுது? அப்போ என்ன ஒரு விஷயம்னா, இவங்க நாளை எடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஐயா எப்படியும் ஜூன் 10 சொல்லிடுறையான்னு சொல்லிட வேண்டியதான். அதுக்கப்புறம் தேர்தல் முடிஞ்சு தான் அடுத்த ஆட்சி வந்துருமே, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? அதனால் காலம் இழுக்கிறது வந்து எப்பயுமே ஒரு விஷயத்தை, பெரிய விஷயத்தை வந்து காலதாமதம் பண்ணால் அதே பிரச்சனையே இப்போ சரியாயிரும்பாங்க. நரசிம்மராவ் பாணிம்பாங்க. ஒரு பெரிய பிரச்சனை வந்ததுன்னா அமைதியாக இருந்துட்டின்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிரச்சனையே தானாக முடிஞ்சிரும்பாங்க. அப்படி தேர்தல் ஆணையம் இருக்கா அப்படின்னு சந்தேகம் எடுக்கக்கூடிய நேரத்தில் ராஜீவ்குமார் அவர்களுக்கும் அந்த சுப்ரியா குமார், இந்த 3 தேர்தல் ஆணையர்களுக்குள் ஒரு முரண்பாடு வந்துருச்சு. ஏன்னா இன்றைக்கி அவங்களுக்கும் நல்லா தெரியும் அடுத்து எந்த ஆட்சி வரப்போகுதுன்னு. அப்போ மோடிக்கு வந்து நோட்டீஸ் அனுப்பாதது எது, மோடிக்கு நோட்டீஸ் அனுப்பாமல் நட்டாக்கு அனுப்புகிறாங்க, ராகுலுக்கு நோட்டீஸ் அனுப்பாமல் காங்கிரஸ் தலைமைக்கு அனுப்புகிறாங்க. இது புதிய நடைமுறை ஒன்று. இன்னொன்று, இந்த மாதிரி முன்னுக்கு பின் முரணான அந்த மார்ஜின் வர 60ங்கிறது 65ங்கிறது இது தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த நடைமுறையில் வந்து இதுவரை நடந்ததில் ஒரே ஒரு தடவை மட்டும் இவங்கெல்லாம் இப்போ ஆணையராக இருக்கிறதுக்கு முன்னாடி நடந்துக்குது. அதுவும் வேறு ஊரில் தொழில்நுட்ப கோளாறு தான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ இதுவரை நடக்காத ஒரு விஷயம் இப்போ நடக்குது. இபிஎம் மேலே சந்தேகம் கிளப்பிட்டு இருக்காங்க. தேர்தல் ஆணையத்துக்கு புதிதாக 2 பேரை நியமிச்சிருக்காங்க. ஒரு இயந்திரம், அரசு இயந்திரமோ வேறு தனியார் கம்பெனியோ அமைதியாக போயிட்டுருக்க வரைக்கும் எதுவும் இல்லை. ஆனால் ஒருவர் போகிறாரு, இன்னொருத்தர் வராரு, வரும்போது சில குளறுபடிகள் நடந்தால் நம்ம என்னென்னு புரிஞ்சுக்கிறது. அவர் இருக்கும்போது பிரச்சனை இல்லைங்களே, இவர் இருக்கும்போது ஏன் பிரச்சனை வருது? இப்போ அதானே எல்லாரையும் கேட்குறாங்க. முதல்லலாம் பிரச்சனை இல்லையே, ஏன் இப்போ இவ்வளோ பிரச்சனை? அப்போ என்ன யோசிக்கிறாங்க, தேர்தல் ஆணையரை உச்சநீதிமன்ற நீதியரசரும் சேர்ந்து தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படிங்கிற நடைமுறையை மாற்றி மோடி அவர்கள் மட்டுமே தேர்ந்தெடுக்கக்கூடிய, அவருடைய ஆதரவாளர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஆணையர்கள், அதுவும் முதல் நாள் இவங்க பதவி ஏற்கிறாங்க, உடனே தேர்தல் அறிவிச்சிடுறாங்க. அப்போ அந்த 2 பேரும் யாருக்கு லாயலாக இருப்பாங்க? இன்னொன்று, அந்த 2 பேரும் ரொம்ப நாளாக லாயலாலாம் இருக்க மாட்டாங்க. இப்போ அதான் பிரச்சனையை, ஃபைலை தூக்கி எறிந்தது யார், ஆஃபீஸ்க்கு வராமல் இருந்தது யார், லீவ் போட்டது யார், இதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு கையெழுத்து போடாமல் இருந்தது யார்? 3 பேரில் 2 பேர் கையெழுத்து போட்டால் போதுமா, ஒருத்தர் கையெழுத்து போட்டால் போதுமா, இல்லை ஒருத்தர் ஒரு ஆர்டர் போட்டு இன்னொருத்தர் எனக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்ல முடியுமா, 3 பேரும் ஒத்த கருத்தோடு தான் இருக்க வேண்டுமா? இப்படி பலவிதமான கேள்விகள் இருக்குது. இதெல்லாம் உச்சநீதிமன்றத்தில் வரும்போது திடீர் தகவல், இல்லைங்க தேர்தல் ஆணையத்தில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி சைலண்ட் ஆகிட்டார், சைலண்ட் மோடுக்கு போயிட்டார், அவர் எப்பையும் என்ன வேணாலும் சொல்லலாம், தேர்தல் முடிஞ்சோன்னா எனக்கு எதுக்கு சம்மந்தம் இல்லைங்க, நான் சொன்னேன் கேட்கலிங்க. இதே மாதிரி தான் நடந்தது போன தடவை. ஞாபகங்களா? ஒரு ரிசைன் பண்ணார், ஏன் ரிசைன் பண்ண இது வரைக்கும் சொல்லியிருக்காங்களா காரணம்? ஏன்னா உச்சபட்ச அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர் ஒரு பதவி விலகிறாருன்னா எனக்கு உடம்பு சரியில்லை விலகிறேன் அப்படின்ட்டு கரெக்டாக தேர்தல் நடக்கும்போது தான் சொல்லுவார். அப்போ என்ன காரணம்? ஏற்கனவே நியமித்தது நீங்கள் தானே, ஏன் விலகினார்? விலகிறதுக்கு இது வரைக்கும் வலுவான ஆதாரங்கள் ஏதாவது இருக்கா?
அப்போ இல்லாத போது எப்படி இந்த சிக்கல் நடந்தது? இன்னொன்று, உலகத்திலே பெரிய ஜனநாயகம்னு சொல்லிகிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி அவர்களுக்கு ஒரு பெரிய அமலத்துக்குது. சரி, தேர்தல் ஆணையத்தில் ஒருத்தர் சைலண்ட் ஆனாங்கிற விஷயம் இடி, சிபிஐ உள்ளிட்ட எல்லா அமைப்புகளுக்கும் தெரியும். அங்கேயும் நிறைய பேர் சைலண்ட் ஆகிட்டாங்கல்ல, அப்படி தானே தகவல் வருது. ஏன் இன்றைக்கி கூட உச்சபட்ச அதிகாரிகள் போய் கார்கேவையும் ராகுல் காந்தியும் பார்க்கலன்னு சொல்ல முடியுமா? கெஜ்ரிவாலை பார்த்துருக்காங்களே இடி அதிகாரிகள். இதெல்லாம் எந்த விதமான விஷயம்? இன்னும் சும்மா சொல்லணும்னா இன்னும் கூட ஒருத்தர் மேலே போய் சொல்கிறாரு, அந்த எம்பி வந்து கெஜ்ரிவால் வீட்டுக்கு போனாங்கல்ல கெஜ்ரிவாலை மாட்ட வைக்கிறதுக்கு, அப்போ ஏங்க அவர் இல்லை? நம்ம கேட்குறோம், ஏங்க இல்லை? ஒரு எம்பி, பெண் எம்பிக்கு தெரியாதா கெஜ்ரிவால் அவர் சொந்த கட்சி? அப்புறம் பிஜேபிக்கு தெரியாதா அவர் எங்கே போகிறாரு, எப்படி வர்றாருன்னு? அவ்வளோ உளவுத்துறையெல்லாம் வச்சுருக்காங்க. கரெக்டாக காலையில் அனுப்புகிறாங்க. எப்படி அந்த கெஜ்ரிவால் அந்த டைமில் இல்லாமல் போனார்? புரோட்டோக்காலில் அவர் வீட்டில் தான் இருந்திருக்கணும்னு கேட்டால் ஒன்றும் இல்லைங்க, அவர் ஏற்கனவே தெரியும். அவருக்கு சில அதிகாரிகள் இருப்பாங்க, சொல்லியிருப்பாங்க ஒரு ஏதோ ஒரு மாதிரி இருக்குது, நீ கொஞ்சம் உஷாராக இருங்க, இன்றைக்கி வீட்டில் இருக்காதீங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அப்படிங்கிற தகவல்லாம் வருது இல்லை? அரசியல் பண விளையாட்டு கோடிக்கணக்கில். இப்போ என்ன, தேர்தல் எலெக்ஷன் டேட்டு நெருங்க முடிவு நெருங்க பார்த்தீங்கன்னா திடீர்னு இவ்வளவு நாள் இல்லாமல் இன்றைக்கி அதானிக்கு எதிராக இலங்கை உச்சநீதிமன்றத்தில் கேஸ் போட்டிருக்காங்க, இவரால் சுற்றுப்புற சூழ்நிலை பாதிக்கும்னு. எப்படி மோடி அவர்கள் இருக்கும்போது நிறைய கோடி இது கொடுத்தார், இலங்கைக்கெல்லாம் கொடுத்தாரு. அப்பயே சொல்லப்படுது, இலங்கை தமிழர்களுக்காகலாம் கொடுக்கலிங்க, ஒரு த்ரெட்டனிங்காகலாம் கொடுக்கலிங்க, அதானிக்கு நிறையா துறைமுகம் கொடுக்கணுங்கிறதுக்காக கொடுத்தாருன்னு சொல்லப்பட்டது. அது இப்போ திடீர்னு பதவி போகிற நேரத்தில் அதானிக்கு அங்கே பிரச்சனை வருது. ஏற்கனவே ஒரு நிறுவனம் வந்து இவர் மேலே பிரச்சனைன்னு சொல்லிட்டு கைவிட போகுது, பணம் கொடுக்க மாட்டேன், லோன் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. இப்படி பலவிதமான விஷயங்கள் இருக்கும்போது தேர்தல் ஆணையர்களுக்குள் ஒரு முரண்பாடு வந்து விட்டது. ஏன்னா தேர்தல் முடிந்தவுடன் பயங்கரமாக வெடிக்கும். ஏன் நிறைய பேர் ரிசைன்மெண்ட்டு போனாலும் போயிடுவாங்க. இந்த 3 பேரில் சைலண்டானுக்கு ஒரு பேசினால் பல உண்மைகள் வெளிவருங்கிறாங்க. இப்போவே தேர்தல் ஆணையம் நிறையா நடவடிக்கை எடுத்துக்குது. இவங்க காலதாமதம் பண்ணுறதை பார்க்கும்போதே தெரியுது தேர்தல் ஆணையம் எதையோ ஒன்று பார்த்தே பதறுகிறதுன்னு மறுபடியும் நம்ம சொல்கிறோம். தேர்தல் ஆணையத்தின் மீது மக்களுக்கு பெரிய நம்பிக்கை இருக்கிறது. தேர்தல் ஆணையம் தான் இந்தியாவில் நடத்துறது எவ்வளோ சிரமம் தெரியும். ஆனாலும் கடைசி நேரத்தில் நடக்கக்கூடிய இந்த முரண்பாடுகள் சந்தேகத்துக்கு இடமாக இருக்குது. இது களையப்படுவது ஜனநாயகத்துக்கு நல்லது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.